வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ரீசெண்டாக எம்ஐ ஈவெண்ட்டில் லான்ச் ஆன MI 11X MI 11X Pro மொபைலோட ஸ்னீக் பீக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எம்ஐ பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக லான்ச் ஈவெண்ட்டில் ஒரு 3 ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி 2 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா MI 11 Ultra, இன்னொன்று பார்த்தீங்கன்னா MI QLED 75. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா MI 11X MI 11X Proன்னு சொல்லிட்டு 2 ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிட் செக்மெண்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லீக்காக இருக்குங்க. அதாவது 0.8 மில்லிமீட்டர் தான் இருக்கும் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்லீக்காக இருக்குது. ஸ்லீக்காக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு MI 11Xக்கும் MI 11X Proக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இதுவும் உங்களுக்கு 1 பில்லியன் கலர்ஸ் வரைக்கும் பிக் பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் ஒரு ஷார்ப் இமேஜ் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 8GB and 128GB, 12GB and 256GBன்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட்ஸும் இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ் 11Xக்கும் 11X Proக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மேஜரான டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒன்று அதோடைய ப்ராசஸர். ஸோ MI 11X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 870 வருது. MI 11X Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 888 வருது. ஸோ என்னதான் இது ஒரு மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருந்தாலும் உங்களுக்கு MI 11X Proல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 888 கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், Snapdragonல 888 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவால்கமோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே கொடுத்துட்டாங்க. அதனால இது நீங்கள் மற்ற கம்பெனிஸில் இருக்கிற ஹையர் எண்ட் மொபைல்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ MI 11Xக்கு வரும்போது 870 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 870 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து இதுவும் உங்களுக்கு செம ஸ்ட்ராங்கான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஃபோனாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் மொத்தமாகவே ஒரு 10-20 ஆப்ஸ் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், கேம்ஸ் அவ்வளோக்கா விளையாட மாட்டேன், இல்லை கேம்ஸ் விளையாண்டாலும் ஹை டெஃபினிஷன் போட்டு விளையாண்டாலும் அந்த கேம்ஸ் மட்டும் தான் விளையாடுவேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே லேக் ஆகாது. அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட 888க்கு ஈக்குவலாகவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம MI 11Xும் டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தது மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமராஸில் இருக்குங்க. ஸோ கேமராஸில் பார்த்தீங்கன்னா MI 11X உங்களுக்கு ட்ரிபிள் கேமராவோட வருது, 11X Proவும் ட்ரிபிள் கேமராவோட தான் வருது. பட் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா MI 11Xல உங்களுக்கு 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஆனால் MI 11Xல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற 2 கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ MI 11X Proல பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம், 4K வீடியோஸும் ஷூட் பண்ணலாம். பட் MI 11Xல பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்லி 4K வீடியோஸ் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்ஸுமே உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4520 mAh கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கார்னிங் கொரில்லா கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அதுதான் கார்னிங் கொரில்லா கிளாஸ்லேயே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஃபோன் ஸ்க்ராட்ச் ஆகுது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 2 ஃபோனுமே 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு வேவை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நல்ல ப்ரைஸோடவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதோடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது லைட் படும்போது உங்களுக்கு ப்ளூ அண்ட் ரெட் மிக்ஸ் ஆகி கிடைக்கிற மாதிரி ஒரு கலர்ஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் பிளைன் கலர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லூனார் ஒயிட் அண்ட் காஸ்மிக் பிளாக் அப்படின்னு கலர்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ அழகான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? MI 11X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,999 ஸ்டார்ட் ஆகுது. MI 11X Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,999 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு நல்ல ஸ்லீக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் எதிர்பார்த்துருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்டான மொபைலாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா IP53 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட்னால உங்களுக்கு ஃபோன் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி இதில் லிமிடெட்
வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மழையில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஸ்விம்மிங் பூலில் எடுத்துகிட்டு போகிறீங்க, ப்ரெஷர் இல்லாமல் வாட்டர் வந்து மேலே விழுகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதையும் வந்து இது ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூஸை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ஸ்னீக் பீக்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then is bye from DK.